பண்டைக்கால இந்திய தேசம் வளமான வரலாற்று சுவடுகளினால் ஆசீர்வதிக்கப்பட்டது. கடவுள் பல்வேறு வகைப்பட்ட அவதாரங்களை எடுத்து இந்த தேசம் முழுவதும் வாழ்ந்து வந்ததாக உலவியதாக நம்பப்படுகிறது. மிகச்சிறந்த கருத்துக்களையும் கோட்பாடுகளையும் உயிர்ப்பிக்கச் செய்ய பல்வேறு மகான்கள் பிறந்தனர். சமய நம்பிக்கைகளுக்கு புத்துயிர் அளிக்க அவர்கள் கடுமுயற்சி மேற்கொண்டதுடன் இறுதியாக அடைபட்டிருந்த பாதைகளை திறக்கவும் பாடுபட்டனர். மனித இனத்திற்கு உதவ, மன அமைதியுடன் வாழ மற்றும் உலகின் கடமை பொறுப்புகளை சுலபமாக மேற்கொள்ள அவர்கள் இந்த பூவுலகில் அவதரித்தனர். பதினெட்டாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் கொல்கத்தா. பண்டைக்கால இந்திய தேசம் பிரிட்டிஷ் அதிகாரத்தின் அடிமைத்தலையின் கீழ் போராடிக் கொண்டிருக்கிறது. மக்கள் பழங்கால மூட நம்பிக்கைகள் மற்றும் பிற்போக்கு எண்ணங்களுடனான தங்கள் வாழ்வின் ஊழ்விதியை ஏற்றுக்கொண்டுள்ளனர். ஜாதி முறையானது கடுமையானதாகவும் பழிவாங்கும் போக்கு மிக பெருமளவிலும் நடைமுறை வழக்கத்தில் இருக்கிறது. இந்த பண்டைக்கால வகுப்பு முறை பழக்கமானது இந்திய தேச மக்களின் மீது ஒரு சாபக்கேடாக உருமாறியது. ஆட்சி பெறுபவர்களின் கொடுங்கோலாட்சியும் அடக்குமுறையும் தாங்க முடியாததாக இருந்தது. வளம் செறிந்த மற்றும் இறையருள் சார்ந்த தேசமென உலகெங்கிலும் பூரண புகழ் பெற்ற இந்தியா இப்போது தன் மக்களின் வளர்ச்சிக்கு தேவையானதை அளிக்க போராடிக் கொண்டிருக்கிறது. சாதாரண மக்களின் தினசரி அடிமைத்தனமும் அவல வாழ்க்கையும் பொறுத்துக் கொள்ள இயலாத அளவுக்கு இருந்தது. இவர் துர்கா சரண் தத்தா. 25வது வயதில் இவர் துறவியானார். இவரது அறிவுத்திறம் மற்றும் விவேக ஞானத்திற்காக அனைவராலும் உயர்வாக போற்றப்பட்டார். துர்கா சரண் தத்தாவின் மறைவு பிறகு அவரது மகனான விஸ்வநாத தத்தா கல்வி கற்பதற்கான தம் விருப்பத்தினை வெளிப்படுத்தியதுடன் வெற்றிகரமான மனிதனாக உருவானார். இளைஞனான விஸ்வநாத் விடாமுயற்சியுடன் படித்து வழக்கறிஞராக ஆக வேண்டுமென தன் இளவயதிலேயே முடிவெடுத்தார். வெற்றி பெற வேண்டுமென்ற அவரது மன உறுதியும் அவருடைய தாயாரின் ஆசிகளும் தனது இலக்கினை அடைய அவரை சாத்தியப்படுத்தியது. விஸ்வநாத தத்தா விரைவில் புகழ்பெற்ற வழக்கறிஞரானார். அவரது மனைவி புவனேஸ்வரி தேவி இயல்பிலேயே அன்புள்ளத்துடனும் பக்தியுள்ளவராகவும் இருந்தார். தத்தாவும் கூட மிக பெரும் கல்வி அறிஞராகவும் அனைத்து மதங்களையும் மதிப்பவராகவும் இருந்தார். பாரசீக மொழியில் புலமை பெற்றவராகவும் அவர் இருந்தார் மற்றும் ஹபீஸ் அவர்களின் கவிதைகளை எளிதாக கையாள்வதும் அவருக்கு கைவந்த கலையாக இருந்தது. புவனேஸ்வரி தேவி மற்றும் விஸ்வநாத்துக்கு எழில் நிறைந்த ஒரு மகள் இருக்கிறாள். ஆனால் தனக்கு ஒரு மகன் இல்லையே என்னும் கவலையுடன் தேவி காணப்படுகிறாள். என்னம்மா, உங்களுக்கு ஏதேனும் தேவை இருக்கிறதா? ஆமாம் புவனேஸ்வரி தேவி, உன் இனிய முகத்தில் நான் புன்னகையை பார்க்க வேண்டும். நீ சந்தோஷமாக உள்ளாயா? நான் சந்தோஷமாகத்தான் இருக்கிறேன். நீ மனக்கவலையோடு இருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கவலை என்ன? என்னிடம் சொல். அம்மா, என்னால் நீ குழந்தை பெற முடியாது என்று கவலைப்படுகிறேன். நான் ஒரு பிள்ளை பெறவில்லை என்றால் என்ன ஆகும்? நம் குடும்பத்தின் பெயரை யார் காப்பாற்றுவார்கள்? குடும்ப வம்சத்தை தொடர ஒரு பிள்ளை வேண்டாமா? கவலைப்படாதே. வாரணாசிக்கு சென்று இறைவன் சிவபெருமானிடம் வேண்டிக் கொள்வோம். கடவுள் வீரேஸ்வர் நம்மை கைவிட மாட்டார். கடவுளே, எங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுங்கள். எங்கள் குடும்பத்தின் நற்பெயரும் புகழும் தொடர அருள் புரியுங்கள். என் மருமகளுக்கு ஒரு பிள்ளையை கொடு. உலகம் முழுவதும் அறியக்கூடிய ஒரு பிள்ளையை கொடு. உங்கள் விருப்பத்தை இறைவன் நிறைவேற்றுவார். மன அமைதியுடன் செல்லுங்கள். இறைவன் வீரேஸ்வர சிவபெருமான் அவர்களது விருப்பத்தை நிறைவேற்றினார் மற்றும் விரைவில் புவனேஸ்வரி தேவி கருவுற்றாள். விஸ்வநாத தத்தா மட்டற்ற மகிழ்ச்சியில் திளைத்தார். என் அன்பு மனைவியே, நான் மன நிறைவுடன் இருக்கிறேன்.
அது சிவபெருமானின் ஆசீர்வாதமும் உங்கள் தாயின் அன்பான ஆதரவும் தான். என் ஆதரவு எப்பொழுதும் உங்களுக்கு உண்டு. இப்பொழுது நான் உனக்குள் வளர்ந்து கொண்டிருக்கும் குழந்தைக்காக பகவத்கீதையிலிருந்து கிருஷ்ண பெருமானின் லீலைகளை படிக்கப் போகிறேன். ஆமாம், ராமாயணத்திலிருந்து ஸ்ரீராமன் கதைகளையும் நான் படிக்கிறேன். மகாபாரத கதைகள் அறிவுணர்வினை மனதில் ஆழ பதிய வைக்கும். அவைகளையும் நாம் படிக்கலாம். பாகவதத்திலிருந்து இறைவன் ஸ்ரீ கிருஷ்ண பெருமானின் லீலைகள் கருவுற்றிருக்கும் புவனேஸ்வரி தேவியின் முன்பு அவளது அன்பிற்குரிய மாமியாரினால் விவரமாக எடுத்துரைக்கப்பட்டன. புவனேஸ்வரி தேவி தானே ராமாயணம் மற்றும் மகாபாரதத்திலிருந்து கதைகளை படிப்பாள். இப்படியே காலங்கள் உருண்டோடின. சப்த ரிஷிகளில் ஒருவரான சுவாமி விவேகானந்தர் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ண பரமஹம்சரின் திருக்காரியங்களை நிறைவேற்றுவதற்காக சப்த ரிஷி மண்டலத்திலிருந்து புவிக்கு வருகிறார். விஸ்வநாத், விஸ்வநாத், உனக்கு பிள்ளை பிறந்திருக்கிறான். வேகமாக வா. இறைவன் சிவபெருமான் உனக்கு ஒரு பிள்ளையை ஆசீர்வதித்திருக்கிறார். ஓ, கடவுள் நிச்சயமாக மகத்தானவர். புவனேஸ்வரி எப்படி இருக்கிறாள்? குழந்தை ஆரோக்கியமாக இருக்கிறதா? இருவரும் நலமாக இருக்கிறார்கள். வா, வந்து உன் பிள்ளையை பார். நரேந்திரா, உனது பெயர் நரேந்திரநாத் தத்தா என்பதாக இருக்கு. நரேந்திரா, மனித இனத்தின் அரசன். உனது புகழ் உலகின் எல்லா இடங்களிலும் பரவட்டும். நீ நிலையாக வாழ்வாயாக. 1863ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் 12ஆம் நாளான மகர சங்கராந்தி என்னும் பொருத்தமான நன்னாளில் ஒரு திங்கட்கிழமையன்று புவனேஸ்வரி தேவி ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார். வீட்டிலுள்ள அனைவரும் மட்டற்ற மகிழ்ச்சியில் ஆழ்ந்தனர். வயதான தாயாரும் மகிழ்ச்சியில் ஆனந்த கண்ணீர் சொரிந்தார். விஸ்வநாத தத்தா மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். தனது எல்லா வேலையாட்களுக்கும் அவர் பரிசுகள் வழங்கி மகிழ்ந்தார். இறைவன் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவரது பூதகணங்களில் ஒன்றினை எனக்கு அனுப்பியிருக்கிறார். இந்த குழந்தை பூதகணம் அல்ல அன்பானவளே. அவன் அமைதியற்று இருக்கிறான். காரணம், இந்த உலகை மாற்ற அவன் வளர்வதற்கு மிகவும் அவசரப்படுகிறார். குழந்தை உண்மையிலேயே அமைதியற்று இருந்தது. ஒருபோதும் அசைவற்று அமைதியாக இருக்கவில்லை. எப்போதும் மற்றவர் கவனத்தை ஈர்ப்பதாகவே இருந்தது. பிரகாசமான புத்தி கூர்மையுடனான கண்களுடன் சிங்கத்தின் வலிமை அமைப்பு அவனிடம் இருந்தது. வறிய வளமற்ற அவனது தாய் அவனது செயல்களை தொடர்ந்து விடாமல் பராமரிக்க 2 வேலையாட்களை பணியமர்த்த நேர்ந்தது. அந்த பிள்ளை குழந்தை விரைவில் வேகமாக வளர்ந்து அசாதாரணமான திறமைகளை பலரறிய வெளிக்காட்டத் தொடங்கியது.